ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டுன்னு ஒரு பருப்பு பொடி பண்ணலாமா? எங்கள் வீட்டில் பருப்பு பொடி தீர்ந்துடுச்சு, அதனால் இன்றைக்கி பருப்பு பொடி பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ½ கப்பில் நான் ஃபுல்லாக மெஷர் பண்ணியிருக்கேன். என்னடா கருவேப்பிலை இவ்வளோ வச்சுருக்கேனேன்னு பார்க்காதீங்க, எனக்கு கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்தனா பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ½ கப் பாசிப்பருப்பு, ½ கப் துவரம் பருப்பு, ½ கப் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கட்டி பூண்டு, கொஞ்சம் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கேஸை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் சூடு ஏறினோடனே நம்ம ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதோடைய நான் வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் தனித்தனியாக போட மாட்டேங்க, இது எல்லாமே ஒட்டுக்கா பருப்பொடியை போட்டு ரோஸ்ட் பண்ணிடுறேன். இது எல்லாமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கலர் வர வரைக்கும். ஏன்னா மிளகா தனியாக போட்டு வறுத்தா இருமல் வரும், அதனால் பருப்பொடியை போட்டு வறுத்துட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகும், இருமலும் வராது. நான் கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆயில் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வறுத்த பருப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக செவந்துருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது 1 பை 1 நம்ம வறுத்துக்கலாம். வரமிளகாலேருந்து எல்லாமே சூப்பராக வறுப்பட்டுருக்கு. இப்போ அடுத்தது அதே மாதிரி நம்ம பாசிப்பருப்பும் வறுத்துக்கலாம். அதுக்கும் லைட்டாக எண்ணெய் ஊற்றுறேன். சும்மா ஒரு 6 ஸ்பூன். அதையும் நம்ம நல்லா கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பும் நல்லா செவந்துருச்சு. இப்போ அதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம், அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது பொட்டுக்கல்லையை வறுத்துக்கலாம். அதுக்கு என்ன தேவையில்லை. இப்போ நம்ம பொட்டுக்கல்லையும் வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். அதுலேயே கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மிளகு, இதை போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மிளகு ஜீரகமும் வறுத்தாச்சு, அதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ அதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சிடலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க, கலந்து விட்டுட்டே இருங்க. பருப்பு பொடிக்க ஹைலைட்டே பூண்டு தாங்க. உங்களுக்கு அது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்திக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பூண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
சூப்பராக வறுத்துருக்கேன்ல. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த வரமிளகாயும் கருவேப்பிலையும் மட்டும் ரவுண்டு ஓட்டிட்டு அப்புறமா பருப்பெல்லாம் ஓட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த வரமிளகாயை அரைச்சிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் இப்போ நான் வரமிளகா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இருக்கிற பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிட்றேன். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு, இதை ஊட்டிட்டு வந்துட்டு அப்புறமா பூண்டு போட்டு இன்னும் ரவுண்டு ஓட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம பொடி இப்போ இப்படி ஓட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் இந்த ரவை பதத்தில் தான் இருக்குது, திரியாக. இப்போ நம்ம இந்த பூண்டை போட்டு கொஞ்சம் நைஸாக ஓட்டிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு சிலருக்கு மிளகு ஜீரகம் ஃப்ளேவர் பிடிக்கும், போட்டுக்கோங்க. நான் போட்டும் அரைப்பேன், போடாமையும் அரைப்பேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அரைச்சிக்கோங்க. இந்த நம்ம பருப்பு பொடி சாப்பாட்டில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட ரெடியாக இருக்குது. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.